திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் பட்டமளிப்பு விழா. இந்த நிகழ்ச்சி என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் பாண்டிச்சேரிக்கு வந்தார், சைலண்டாக என்கிட்ட சொல்லிட்டு வந்தார். அவருக்கு பிறந்தநாள் விழானா கண்டிப்பாக எங்கள் குருநாதர் வந்திருப்பார். எங்கள் குருநாதர் வரல. எனக்கு அங்கே தெரியாது, நான் பாண்டிச்சேரிலேருந்து வரேன். இது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பாண்டிச்சேரிக்கு ஐயா வந்தோம்னாக்கா கண்டிப்பாக எங்களை பார்க்காம இருக்க மாட்டார். அது ஒரு சிறப்பு. அது நாங்கள் முதல்ல நாங்கள் ஐயா எல்லாம் அக்குபஞ்சர் படித்த காலத்துலேருந்து இன்று வரை சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கோம். அது பெரிய விஷயம். அது ஐயா பாலச்சந்திர சொன்னாங்க, நிறைய பேர் ஒரு சில கலைகள் கட்டாலும் அதில் வந்து யாரும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதில்ல. அதில் வந்து ஒரு சிலவங்க தான் நிற்கிறாங்க. அந்த நிற்க போது தான் அவங்களுடைய ஒரு புரிதல், அதுக்குண்டான ஒரு மன உறுதி கண்டிப்பாக இருக்கும். அந்த மன உறுதிக்கு தைரியத்துக்கு உதாரணமாக இந்த கோவிட் வந்தது இல்லைங்களா? கோவிட் வந்தப்போ நிறைய பேர் பயந்தாங்க, விட்டு வெளியே வரலாம், மாஸ்க் போட்டாங்க, எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஆனால் நம்ம அக்குபஞ்சரிஸ்ட்டு இந்த மாதிரி மாற்று மருத்துவத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து அந்த பயத்துக்கு போகவே இல்லை, ஆளாகவே இல்லை. ஏன்னா நம்மளால் சமாளிக்க முடியும், அந்த மாதிரி அது ஒரு வியாதி கிடையாது, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு மாற்று மருத்துவம். இந்த மருத்துவத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ந்த திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல பெரும் கடமைப்பட்டிருக்கேன். ஐயா பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸையும் விட மாட்டாங்க, எல்லா கிளாஸும் ரொம்ப எளிமையாக நடத்துவாங்க. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து வரோம், அதுக்குண்டான செலவுக்கே ஆகாது, நீங்கள் இப்போ வர ஃபீஸ் பார்த்தான்னு சொல்லுவாங்க. ஐயா அதை பற்றினா பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் சேவை செய்யணும், அனைவருக்கும் இந்த அவர் கற்றுக் கொடுக்குற கலை வந்து போய் சேரணும், அனைவரும் பயன்பெறணும் என்ற ஒரே குறிக்கோள் தான். அந்த குறிக்கோள்கள் இணங்க அனைவரும் வளமோடும் நலவோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா ஒரு ஹோமியோ மருத்துவர். இந்த கொரோனாவுக்கு என்ன மருந்து வாங்கி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரே ஒரு மருந்து சொல்லுங்க. ஒரே ஒரு மருந்து மக்களுக்கு. கொரோனா டைமில் பெரும்பாலும் அதாவது மூச்சோட சிரமம் வரும். ஆஸ்பிடஸ்பெர்மம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அது வந்து தாய் திரவம். அந்த தாய் திரவத்தில் நீங்கள் சாப்பிட்டாலே போதும், எந்த வித மூச்சு திணறலும் கண்டிப்பாக எடுத்துரும். ஆக்சிஜன் லெவல் கூடும். ஆமாம், உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் இல்லைன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாயிடும். உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டாலும் ஆஸ்பிடஸ்பெர்மா கியூ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கியூ கேட்டால் சொல்ல, இல்லை மதர் டீச்சர் அதை கேட்டாலே ஒரு வேலைக்கு 20 சொட்டு காலையில் மதியம் இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னு வச்சுக்கலாம், அந்த எந்த வித மூச்சரிப்பையும் இருக்காது, அந்த மூச்சு அடைப்பு சளி எல்லாமே எடுத்துடும். கொரோனான்றது ஒரு பெரிய வியாதியே கிடையாதுங்க. என்ன வரும்? ஜுரம், சளி, இருமல், இது 3 தான் வரும். அதை 3 நம்ம கண்ட்ரோல் பண்ணினா அது கொரோனாவே கிடையாது. நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். நாங்கள் டவுனில் வந்து ஒரு ரொம்ப சென்ட்ரலில் இருக்கிற ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுறேன். ஐயாவுக்கு தெரியும். கொரோனா டைமில் எங்கெல்லாம் டியூட்டி போட்டாங்க. நாங்கள் வந்து 12 hours நாங்கள் டியூட்டி பார்த்தோம். அங்கே நான் பயப்படவே இல்லை. கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸுக்காக மாஸ்க் போட்டு வண்டியில் வருவோம், ரூம் உள்ள எங்கே போனோடனே மாஸ்க் எடுத்து போட்டுருவோம். நாங்கள் பக்கத்திலே இருந்து கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். அதாவது மாற்று மருத்துவத்தில் ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய ஒரு ஆஃபீஸர், அவர் பீக்கில் இருக்க கொரோனா டைமில் எனக்கு கால் பண்ணுறாரு. 5 மணிக்கு கால் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப மூச்சு விட முடியல. ஏன்னா அவர் வந்து அவங்க ரிலேஷன்லாம் நர்ஸு டாக்டர் ஆகுங்க பாண்டிச்சேரியில். சரி, ஓகே, நீ பார்த்துலாம் சொல்லிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு அவர் பக்கத்தில் எனக்கு கிட்ட வந்து மெடிசன் கொடுக்குறேன். எனக்கு வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 hours பாருங்கள், 3 hours உங்களுக்கு கண்ட்ரோல் ஆச்சுனாக்கா, மூச்சு கொடுத்த சிரமம் இல்லைனாக்கா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. சிரமம் இருந்தனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அவர் தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக அவர் பேக் பண்ணுவாங்கன்னு அவர் சொன்னார். அவர் எனக்கு காலைல நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணவர். எனக்கு பயம் வந்து போச்சு, ஏன்னா நம்ம கொடுத்த மண்ணாச்சுன்னு தெரியல. காலையில் 5 மணிக்கு கால் பண்ணாரு. என்னன்னா, நான் வாக்கிங் போகிறேன் சார்ன்றாரு. நாங்கள் கொடுத்த கொரோனா மருந்து வித்தின் 2 hours ஒர்க் பண்ணிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக வந்து நான் லெப்ரைஸில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மூக்கு செயற்கை சுவாசம், அதை வச்சா தான் அவங்கள வந்து காப்பாற்ற பண்ண முடியும். அந்த கண்டிஷனில் அவங்களுக்கு கொடுத்த மருந்து வித்தின் 2 hours வந்து ரெக்கவரி கொடுத்துருக்குது. அதே மாதிரி நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. எந்த பாயிண்ட் போடலாம் சொல்லுங்க? மூச்சோட ரொம்ப சிரமம் இருக்குது. யூபியில் D14 பக்கத்தில் யூபி 13 2 பாயிண்ட்டு. இந்த ஆஸ்பிடஸ்பெர்மாவுக்கு ஈக்குவலாக
அவருக்கு அந்த பாயிண்ட்டை ஈக்குவலாக எப்படி மோஸ்ட்லி சிரமம் இருந்தாலும் அந்த இடம் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணாக்கா நல்லாவே கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம அக்குப்ரெஷனில் கொடுத்தலாம், கையில் கொடுத்தலாம், அது சூஜோக்கில் கொடுத்தலாம், ஃபுட் ரிஃப்ளக்ஸில் கொடுத்தலாம், எது கொடுத்துக்கலாம். இருந்தாலும் சடனாக கொடுக்குறது அது ஒரு நல்ல பாயிண்ட். நாங்கள் வந்து அது வந்து ஒரு அனுபவபூர்வமாக உணர்ந்தது. நன்றி. என்ன